தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயராலே ஆமேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளை உண்டாக்கினவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவருமாயிருக்கின்றவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையிலே நாங்கள் உம்மை பார்க்கும்படியாய், உம்மை தரிசிக்கும்படியாய் எங்கள் வீடுகளிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஆராதனையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க விடமாய் செபிக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை அபிஷேகப்படுத்துவீராக. இன்றைக்கு நாங்கள் பாடுகிற பாடல்கள், கேட்கப் போகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய திருநாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் அனைவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று பாமாலையிலே 276வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயமாகவே. என்னை நீர் சிங்காரியும் வாசம் பண்ணும் நித்தமும். சத்ய ஆவி என்னில் தங்கும், நானும் சத்யனாகவே. தெய்வ பக்தி என்னில் முற்றும் வளர்ந்தேற செய்யுமே. நீர் என்னில் பிரவேசியும், ஆண்டு கொள்ளும் நித்தமும். நேச ஆவி என்னில் தங்கும், நானும் நேசனாகவே. துசுபாவம் போக பண்ணும், அன்பில் நான் வேரூன்றவே. அன்பின் சுவாலை எழுப்பும், மென்மேலும் வளர்த்திடும். வல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் வல்லோனாகவே. சாத்தான் என்னை தூண்டிவிடும் போது ஜெயங்கொள்ளவே. நீர் என் பக்கத்தில் இரும், என்னை பலப்படுத்தும். நல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் நல்லோனாகவே. பகை மேட்டிமையோதம் மற்றும் தீமையாவுமே என்னை விட்டகற்றுமே. என்னை சீர்படுத்துமே. தெய்வ ஆவி என்னில் தங்கும், நானும் உம்மில் தங்கவே. மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும். என்னை முற்றும் ரட்சியும். அன்புக்குரியவர்களே, இன்று வீடுகளிலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதான
உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் கடவுள் தந்தருடுவாராக. இந்த ஆராதனையில் பங்கேற்று இருக்கிற உங்கள் அனைவரையும் ஆயர் என்கின்ற முறையில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இருக்கிற இடத்திலே எழுந்து நின்று இரண்டாம் ஆராதனை முறை பக்கம் 76 முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 76. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாங்கள் எழுந்து எங்கள் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தோம், இனிமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக எங்களை வைத்துக்கொள்ளும் என்போம். கடவுள் ராஜ்யம் சமூகத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் அமர்க்கிறாமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் ஒழுங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். பாவரிக்கைக்கு துணையாக கீர்த்தனையில் 101வது பாடலை நாம் ஜபசிந்தியோடு கூட இருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். பலமான
எந்தன் பாவம் யாவையும் எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலேன். என்றன் செயலால் யாதொன்றும் முடியாதின்றே வானக்கினி வரவேணும் வரவேணும் பரநாவியே இளங்கும் சுடராய் மேவியே. முதலாம் பாவிரிக்கையை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வடிவடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறுக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் இருக்கிற இடத்திலே அமைதியாக அமருவோம். அப்பொழுது திருமறை பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1-14 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டே இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளின் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவு பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்பதே. வாசிக்க தெரிந்து கொண்ட முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 13 முடிய. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தமரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேக்கத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. நீங்கள் இடலரடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினரிடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இதை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றளவானன் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் ஜெபசந்தியோடு குடிருந்து கீர்த்தனையிலே 348வது பாடலை நாம் ஜெபசந்தியோடு இருந்து இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவி ஈந்தீரே இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வெண்ணாவியே நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா மெத்த சுத்தன் நானே சுத்தாவி கொண்டென்னையே சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும் ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும் ஜீவியம் எல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும் ஜீவியம் எல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட நல்லாவி ஊற்றும் தேவா கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று கால வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் திரும்ப வெறுமையாய் செல்லாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விசை கூட வாழ்த்துவதில் நான் உங்களை மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தை கடவுள் தந்தருளுவாராக. இன்று நம்முடைய
தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி நமக்கு சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு கம் ஹோலி ஸ்பிரிட் ரினிவர்ஸ். வாரும் தூய ஆவியானவரே எங்களை புதுப்பியும் என்கின்ற தலைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பெந்தேகோஸ்தே என்ற அந்த கிரேக்க சொல்லிற்கு 50வது நாள் என்று பொருள்படும். அதாவது பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 7 வாரங்கள் கழித்து இப்பண்டிகையை கொண்டாடுவார்கள். யூத மக்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 3 பண்டிகைகள் உண்டு. பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. இதற்கு முதற்கனி விழா அல்லது அறுவடை திருநாள் என்கின்ற பெயர்களும் உண்டு. இப்படி இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட வந்த மக்கள் இந்த 7 வாரங்களும் அங்கு தங்கியிருந்து இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே பங்கு கொள்ளுவார்கள். இப்படி அவர்கள் தங்கியிருக்கிற அந்த நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டு திருச்சபை என்கின்ற ஒரு இயக்கமாக உருவான நாள். ஆகவேதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை திருச்சபையின் பிறந்த நாளாக இன்றைக்கு அனுசரிக்கப்படுகின்றது. இன்றுதான் திருச்சபை பிறந்த நாளாக அனைவரும் அனுசரித்துக் கொண்டு வருகின்றார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொன்னார், உங்களோடு இருக்கும்படி வேறொரு துணையாளரை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். உங்களோடு கூட இருக்கும்படி வேறொரு துணையாளரை கொடுக்கும்படி என் பிதாவினிடத்திலே நான் கேட்டேன். பிதா அதை உங்களுக்கு அருளுவார். அந்த வரப்போகிற தேற்றரவாளன் மற்றொரு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களில் தங்கியும் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இதை யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கடந்த வாரத்திலே நான் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலன் தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உயிர்த்தெழுந்த கடவுள். அப்படி உயிர்த்தெழுந்த கடவுள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த கடவுள் சீடர்களோடு கூட அவர் பேசினதை நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அப்படி எருசலேம் நகரிலே, எருசலேமிலே அந்த மேல் வீட்டறையிலே கூடி அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த 12 சீடர்கள் மேல் தூய ஆவியானவர் வல்லமையாய் இறங்கியதை தான் இந்த திருமறையிலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த தூய ஆவியானவர் சீடர்களுக்கு வழங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை அந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே பல விதங்களிலே நம்மோடு கூட செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு எவ்விதமாய் பரிசுத்த ஆவியானவர்
அன்றைக்கு சீடர்களோடு கூட பலமாய் வல்லமையாய் இறங்கினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றும் திருச்சபையிலே அவர் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எந்த திருச்சபையில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லையோ அது திருச்சபை அல்ல. எந்த திருச்சபையில் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லையோ அது திருச்சபை அல்ல. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே செயல்படுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுமதிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் அனைத்து மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார் என வாக்குத்தத்தங்களை பல்வேறு இடங்களிலே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த தூவியானவரை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்திலிருந்து நான் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன். அவைகளை குறித்து நான் சிந்திக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக அந்த எசேக்கியேல் தீர்க்க 37ஆம் அதிகாரத்துடைய பின்னணியத்தை நாம் சற்று சிந்திப்பது மிக மிக அவசியம். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் நேபுகாத் நேசார் அவருடைய அரசினாலே இப்பொழுது சிறை கைதிகளாய் பிடித்து செல்லப்பட்டு அவர்கள் சிறை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் சொந்த நாடாகிய யூதா முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு இவர்கள் சிறை கைதிகளாக இப்பொழுது பாபிலோன் அரசிலே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எருசலேம் நகரும் முழுமையாய் அழிக்கப்பட்டது. தேவாலயம் பாழாகி போய்விட்டது. அதனுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டன. மிகவும் மோசமான நிலை அந்த இடத்திலே காணப்பட்டது. அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நடமாடும் பிணங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது நமக்கு மீட்பு கிடைக்கும்? இனி நமக்கு மீட்பே இல்லை, நாம் இப்படியே தான் வாழ்ந்து சாக வேண்டும் என்று நம்பிக்கை இழந்த சூழலில் இனி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்காது. நாங்கள் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டுக்கு செல்ல முடியாது. நாம் எப்பொழுது சொந்த நாட்டுக்கு திரும்பி செல்லுவோம்? சொந்த நாட்டிலே எங்களால் செழுமையாக வாழ முடியாது என்கின்ற நம்பிக்கை அற்ற சூழலில்தான் இங்கு எசேக்கியா தீர்க்கதரிசி, கடவுள் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாய் அந்த நம்பிக்கை இழந்து நடைப்பிணங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, குடும்பங்களை இழந்து, தேவாலயத்தை இழந்து, சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடும் கவலையோடும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு கடவுள் தீர்க்கதரிசிகளின் மூலமாய், எசேக்கியா தீர்க்கின் மூலமாய் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கின்றார். இங்கு கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்து ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்களை கொண்டு போகின்றார். அங்கு மனித எலும்புகள் குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளத்தாக்கிலே போய் பார்க்கிற பொழுது மனிதனுடைய எலும்புகள் அப்படியே குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எலும்புகள் அத்தனையும் உலர்ந்து போன நிலையில் இருக்கின்றன. அப்பொழுது கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிர் பெறுமா என்று கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கின்றார். இந்த உலர்ந்து போன எலும்புகளைப் போலதான் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எவ்விதமாய் உயிர் பெறாத ஒரு எலும்புக்கூடுகள் இருக்கிறதோ, அதுவும் உலர்ந்து போன எலும்புகள், இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
கடவுள் எசேக்கியேலை நோக்கி சொல்லுகிறார், இந்த உலர்ந்து போன எலும்பு கூடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லுகின்றார். இந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லுகிறார். நான் உங்களுக்கு உயிர் மூச்சு கொடுக்க போகிறேன். நான் என்னுடைய உயிர் மூச்சை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்பொழுது நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். அந்த 37ஆம் அதிகாரம் 1 முதல் 3, 4, 5, 6 இந்த வசனங்களை தொடர்ச்சியாய் நீங்கள் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் 6ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவேன் என்று உரைக்கிறார் என்று சொல் என்று சொன்னார். நீ தீர்க்க தரிசனம் சொல். நீங்கள் நரம்புகள் ஒன்றோடு கூட சேர்க்கப்படும். எலும்பு கூடுகளாகிய உங்களுக்கு மாமிசத்தினால் நான் நிரப்புவேன். என்னுடைய மூச்சியை உங்கள் ஊதுவேன். அப்பொழுது நீங்கள் உயிர் பெறுவீர்கள் என்று அந்த உலர்ந்து போன எலும்பு கூடுகளை பார்த்து சொல் என்று சொல்லுகின்றார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலர்ந்து போன எலும்பு கூடுகள் யார் என்று சொன்னால் அன்றைக்கு அடிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களை குறிக்கின்ற ஒரு சொல். ஆனால் நரம்புகளும் சதைகளும் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. ஆனால் உயிர் என்கின்ற அச்சாரம் இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்போது கடவுள் மீண்டும் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், இந்த உயிர் மூச்சு வருவதற்காக அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகின்றார். இந்த உயிர் மூச்சு என்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியிலே ரூஹா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரூஹா என்கின்ற இதே வார்த்தை தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கடவுள் மனிதனை படைத்து அவனுக்கு தன் உயிர் மூச்சை நாசியிலே ஊதினார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மூச்சுக்கும் அதே வார்த்தை ரூஹா என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரூஹா என்கின்ற வார்த்தை, இந்த உயிர் மூச்சு என்கின்ற சொல் மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தையாக செயல்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றும் கடவுள் அந்த உயிர் மூச்சாக நம்மோடு கூட செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உயிர் மூச்சியானது இவர்களுக்குள் செல்லப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அந்த எலும்புக்கூடுகள் அத்தனையும் உயிர் பெற்று காலூன்றி நின்றது. இந்த பலன் இழந்து உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருக்க மக்கள் ஆண்டுடைய வார்த்தையாகிய அந்த வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த எலும்புக்கூடுகள் உயிர் பெறும் மூச்சு அவர்களுக்குள் செல்லும் என்று சொன்ன உடனே அத்தனை எலும்புக்கூடுகளும் உலர்ந்து போன எலும்புகளும் உயிர் பெற்றது என்று வேதாகமத்தில் சொல்லுகிறது. இன்றைக்கு கடவுள் அந்த உயிர் மூச்சாக தான் ஆவியானவர் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் வாசிக்க கேட்ட, நாம் பார்த்த இந்த நிகழ்ச்சியில இந்த உலர்ந்து போன எலும்புகளை மீண்டும் உயிர் பெறுவதற்காக கடவுளே முயற்சி செய்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் சிறையரசிலே உலர்ந்து போன எலும்புகளைப் போல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற, நம்பிக்கையற்றிருக்கிற அந்த மக்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக கடவுளையே தன்னை அர்ப்பணித்து கடவுளே அவர்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக ஆண்டவர் முழு முயற்சியும் அங்கு மேற்கொள்கின்றார். வாழ்வு இழந்து தவிக்கும் மக்களுக்கு தன் உயிர் மூச்சை கொடுத்து இழந்து போன வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள கடவுள் தன்னை முழுமையாய் மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றார். யாரெல்லாம் இவ்வாழ்வை இழந்து உயிர் மூச்சு இல்லாமல் இழந்து போயிருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கின்றார். இன்றும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேகர் வாழ்விழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றனர். அநேகருடைய வாழ்க்கை
இன்றைக்கு இறந்து போன நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, நம்பிக்கையே இல்லாமல் நம்பிக்கை இழந்த நிலையிலே தள்ளப்பட்ட அநேக மக்கள் உண்டு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே கடவுள் நம்முடைய கிருபையை பொழிகின்றவராயிருக்கின்றார். அவர் மீது கடவுள் அன்பு கூர்ந்து அவர்களை உயிர்ப்பிக்கவும், மீண்டும் அவர்கள் காலூன்றி நிற்கவும், இழந்து போன வாழ்வை மீண்டும் முழுமையாய் பெற்று உயிர் பெற்றவராய் வாழ, உயிர் பெற்றவர்களாய் செயல்பட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட நற்செய்தி சிறையிருப்பில் வாழ்கிற மக்களுக்கு மாத்திரம் அல்ல, அல்லது சிறையிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூத மக்களுக்கு மாத்திரம் அல்ல, பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுக்குலத்திற்காக அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம். இதுதான் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். யோவேல் திருப்புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது கடைசி பகுதியில், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே நீ ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனத்தையும் காண்பார்கள், ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் அந்த பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலத்தில் துன்பத்தை அனுபவித்த மக்களுக்கு மாத்திரமல்ல, அதற்கு பின்னாக இருக்கிற சமுதாயத்திற்கும் கூட அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எருசலேம் மேல் வீட்டறையிலே கூடி அமர்ந்து செபித்துக் கொண்டிருந்த 120 சீடர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுவும் அவர் வல்லமையாய் இறங்கினார். இந்த ஆவியானவர் கடவுளுடைய உயிர் மூச்சியாகிய பலனை இழந்து சீடர்களுக்கு, பயந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு, நம்பிக்கை அற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய கடவுள் அவர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பி பலப்படுத்தி முழு ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தார். எந்த சீடர்கள் யாருக்காக பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்களோ அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவுடனே, துணிச்சலோடு தைரியத்தோடு வல்லமையை பெற்றுக்கொண்ட அவர்கள் பகிரங்கமாய் போய் சாட்சி சொல்லுகிறார்கள். நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொலை செய்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். யாருக்கு பயந்திருந்தார்களோ அவர்கள் மத்தியிலே போய் ஆண்டுடைய வார்த்தை தைரியமாய் சொன்னார்கள். அநேகர் திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட மக்கள் திருச்சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று சொல்லுகிறவர்கள் திருச்சபையின் ஐக்கியத்திலிருந்து பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை பிரிக்கிறவர் அல்ல, திருச்சபையை இணைக்கின்றவர் ஆண்டவராகிய கடவுள். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இவர்கள் தைரியமாய் வல்லமையாய் வெளியே சென்று ஆண்டுடைய வார்த்தையை தைரியமாய் கூறினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் 19 இரண்டாவது அலையை அதிகமாய் நம்மை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நாம் வீடுகளிலே சிறை கைதிகளைப் போல நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். உலர்ந்து போன எலும்புகளைப் போல இன்றைக்கு அநேகர் அந்த உயிர் மூச்சு கிடைக்காமல், அந்த ஆக்சிஜன் இல்லாமல்
எல்லா குடும்பங்களிலும், அநேக குடும்பங்களிலே அநேகர் மரித்து போனார்கள். நம்பிக்கை இழந்து வெறுமையாக்கப்பட்ட நிலையிலே சிறைக்கைதிகளைப் போல, நடைப்பிணங்களைப் போல உறவுகளை இழந்து, குடும்பங்களை இழந்து, தொழிலை இழந்து, கைவிடப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். நாங்கள் எப்பொழுது மீண்டும் எங்கள் சொந்த நிலைமைக்கு வருவோம்? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் சொன்னார்கள், நாங்கள் எப்பொழுது தங்கள் சொந்த நாட்டுக்கு போவோம், எப்பொழுது நாங்கள் எங்கள் தேசத்திலே செழுமையை பார்ப்போம் என்று சொன்னது போல, இன்றைக்கு அநேகர் வீடுகளிலே அமர்ந்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நாங்கள் எப்பொழுது இயல்பு வாழ்க்கைக்கு செல்லுவோம், எப்பொழுது இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு போகும், எப்பொழுது எங்கள் குடும்பங்களிலே எங்களுக்கு சமாதானத்தை கிடைக்கும், எப்பொழுது நாங்கள் எங்கள் உறவுகளை நாங்கள் பார்ப்போம். இன்றைக்கு எங்கள் ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்பொழுது ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுவோம்? குடும்பங்களிலே அமைதி இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களில் சந்தோஷம் இல்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், யார் எங்களை தேற்றுவார்கள், யார் இப்படிப்பட்ட கொடூரமான இந்த இடத்திலிருந்து எங்களை மீட்டெடுப்பார்கள்? ஆண்டவரே, யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் அழுது கொண்டிருக்கின்றோம், அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் மக்களோடு கூட பேசின அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகின்ற தெய்வமாயிருக்கின்றார். ஒரு போல உலர்ந்து போன எலும்புகளைப் போல நம்பிக்கையற்ற சூழலில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் தங்குவதற்கு அனுமதிப்போம், அவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் அனுபவிப்போம், அவன் நம்மோடு கூட வாழ்வதற்குரிய இடத்தை நம் ஆண்டவருக்கு கொடுப்போம். அன்றைக்கு உயிர் மூச்சாக இருந்த கடவுள் இன்றைக்கும் உயிர் மூச்சை இழந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் உயிர் மூச்சாக இருந்து நமக்கு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நம்பிக்கை இழந்த சூழலிலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அன்றைக்கு எவ்விதமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு புது வாழ்வை கொடுத்தாரோ, ஒரு சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி அந்த மக்களுக்கு வாழ்வை வழங்கினாரோ, நம்பிக்கையற்றிருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்கு நம்பிக்கை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் 3 சிலிண்டர் தேவை. ஒரு நாள் நான் உயிர் வாழணும்னா என் பாடியில் 3 சிலிண்டர் இருக்குதான், அவ்வளோ ஆக்சிஜன் என் பாடியில் இருக்கு. அப்போ யோசித்து பாருங்களேன், ஒரு நாளைக்கு 3 சிலிண்டர், ஒரு சிலிண்டருடைய விலை 700 ரூபாய். அப்போ 3 சிலிண்டர்னா ஒரு நாளைக்கு 2100 ரூபாய். நான் எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன், கணக்கு போட்டு பாருங்களேன். அப்போ எவ்வளோ சிலிண்டர் எனக்கு தேவைப்பட்டிருக்கும், அதற்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டிருக்கும். இந்த ஆக்சிஜனை கடவுள் எனக்கு இலவசமாய் கொடுத்து என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார், உங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கின்றார். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் எவ்வளவு பணம் செய்கிறோம்? என் மூச்சு நின்ற உடனே எத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் 2100 ரூபாய் செலவு செய்தால்தான் எனக்கு உயிர் மூச்சு கிடைக்கிறது. கடவுள் இலவசமாய் அந்த உயிர் மூச்சை நமக்கு தந்து கடவுள் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். நாம் கடவுளுக்கு எண்ணத்தை செலுத்த போகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காய் உங்களை ஆண்டுடைய கரங்களிலே கொடுக்கின்ற பொழுது, உங்களை முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்வதற்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது, அன்றைக்கு எவ்விதமாய் இஸ்ரவேல் மக்களுடைய சிறையிருப்பிலிருந்து அந்த மக்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்து மீண்டும் உயிர் பெற செய்தாரோ, அதே கடவுள்
நீங்கள் இன்றைக்கு அவரை உங்கள் இல்லத்திலே, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அனுமதிக்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் நமக்கு உயிர் மூச்சாக இருந்து நமக்கு புது பலனையும் புதிய நம்பிக்கையும் கொடுப்பார். நம் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? ஒரு நிமிடம் இருக்கிற இடத்திலே நாம் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உயிர் மூச்சு கிடைக்காமல் இன்றைக்கு அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் அந்த உயிர் மூச்சை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மீண்டும் எங்களுக்கு நம்பிக்கை தாரும். இழந்து போன ஜீவனை எங்களுக்கு தாரும். விழுந்து போன எலும்புகளைப் போல நம்பிக்கை இருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே எங்களை நீர் முற்றிலுமாய் எங்களுக்கு புதிய நம்பிக்கை தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் இருக்கிற இடத்திலே அப்படியே கண்களை மூடுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி விளந்து போன எலும்பு கூடுகளைப் போல நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் மூச்சை இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்வுக்கும் சாவுக்கும் நேராய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட ஆண்டவரே இடைப்படுவீராக. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு வார்த்தை கூட வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காய் மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்திலே நாம் எழுந்து நின்று 88வது பக்கத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 88. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்து விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். அன்புக்குரியவர்களே, இன்று வீடுகளிலே அமர்ந்து ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விசை கூட ஆயர் என்கின்ற முறையிலே என்னுடைய சார்பாகவும் பரிபாலன குழு அங்கத்தினர் அனைவரின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஒருவேளை இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆலயத்துக்கு வர முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வீடுகளிலே அமர்ந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே ஆலயத்திற்கு வர முடியாமல் போனாலும் உங்கள் நேரங்களை தவறான விதத்தில் செலவிடாமல் நீங்கள் வீடுகளிலே அமர்ந்து அந்த நேரத்தை நீங்கள் ஜபத்திலே வேத வாசிப்பதிலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் வீடுகளிலே சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காய் ஜெபித்து வருகின்றோம். நீங்களும் எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் நீங்கள் பாரத்தோடு கூட ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி தருவார்.
அப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஆலயத்திலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். சமாதானத்தின் கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அமைதியையும் சமாதானத்தையும் தந்து கடவுள் உங்களை வழிநடத்துவாராக. ஒருவேளை உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஒருவேளை எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டால் தொடர்ந்து நான் உங்களுக்காய் ஜெபிக்கின்றேன். இந்த லாக்டவுன் நாட்கள் முடிகிற வரையிலும் நான் உங்கள் வீடுகளை சந்திக்க முடியாது. ஒருவேளை உங்கள் வீடுகளிலே ஜெப கூட்டங்களோ ஏதாவது விசேஷித்த காரியங்கள் இருந்தால் தயவுசெய்து இந்த லாக்டவுன் நாட்களிலே நீங்கள் அவைகளை உங்கள் வீடுகளில் ஏற்படுத்த வேண்டாம். ஆலயம் திறந்த பிறகு உங்கள் வீடுகளிலே ஜெப கூட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளில் என்னுடைய திருச்சபையிலே ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டது. அந்த இழப்புகளை சந்தித்திருக்கிற அந்த குடும்பங்களுக்கு ஆண்டவர் தாமே நிலையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கடவுள் தந்தருடுவாராக. இந்த வாரத்தினுடைய ஆலயத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஆயர் மற்றும் பரிபாலன குழு அங்கத்தினர் அனைவரின் சார்பிலும் உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கடவுள் தந்தருடுவாராக. நிறைவாக நம் அனைவரும் எழுந்து நின்று இருக்கிற இடத்திலே வீடுகளிலே நாம் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 98வது பாடலை பாடுவோம். கீர்த்தனையின் 98. ஆவியை மழை போலே ஊற்றும் பல ஆடுகளை இயேசு மந்தையில் கூட்டும் ஆவியை மழை போலே ஊற்றும் பாவிக்காய் ஜீவனை ஈந்த கிறிஸ்தே பரிந்து நீர் பேசியே இறங்கிடச் செய்யும் ஆவியை மழை போலே ஊற்றும் அன்பினால் ஜீவனை வீட்டீர் ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றீர் அன்பினால் ஜீவனை வீட்டீர் இன்பப் பெருக்கிலே பொங்கி மகிழ ஏராளமான ஜனங்களைச் சேரும் ஆவியை மழை போலே ஊற்றும் தீர்ந்த பல பேரும் மனம் கடினம் கொள்ளா முன்னே பாதம் சேரும் காத்திருந்த பல பேரும் தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து சுத்தலோகம் வர தூயாவியூற்றும் ஆவியை மழை போலே ஊற்றும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்று பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கால வேளையில் வீடுகளிலே அமர்ந்து உம்மை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம் ஆண்டவரே. உடைந்து போன இருதயத்தோடு, நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையிலே யார் எங்களை தேற்றுவார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள், நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்கும் சாவுக்கும் நேராய் போராடி கொண்டிருக்கிற, பயந்திருக்கிற சிறை கைதிகளைப் போல வீடுகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற, வளர்ந்து போன எலும்புகளைப் போல நம்பிக்கையற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்ற சுவாமி. எங்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் யாரிடத்துல போவோம், யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி தொழிலை இழந்து, வேலைகள் இழந்து, பலவீனத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு கூட இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். பலவீனத்தோடு கூட, கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். வியாதினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிற ஆண்டவரே, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், எங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை என்று சொல்லி கலங்கியிருக்கிற பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அன்றைக்கு உலர்ந்து போன எலும்புக்கூடுகளுக்கு, நம்பிக்கையற்றிருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உடைய உயிர் மூச்சை கொடுத்து மீண்டும் உயிர் பெற செய்த கடவுள் ஆண்டவரே, அவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுள். இன்றைக்கும் எங்களோடு கூட ஜீவிக்கிறார் ஆண்டவரே. அந்த உயிர் மூச்சுக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய உயிர் மூச்சை தந்து ஆண்டவரே, நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய தழும்புகளால் குணமாக்குவீராக. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னீர். அதிபதியின் வேலைக்காரன் அப்பொழுது சுகமடைந்தான். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தை, யாரின் வஸ்திரத்தை தொட்டது என்று சொல்லி ஒரு வல்லமை புறப்பட்டது ஆண்டவரே. இந்த கால வேளையிலே கலங்கி போய் உடைந்து போன இருதயத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் துடிவீராக. அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை தாரும், அந்த குடும்பங்களிலே சந்தோஷத்தை தாரும். இழப்பை சந்தித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கான செபிக்கிறோம். உலகம் கொடுக்கக்கூடாது, ஒரு சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன கடவுள் அந்த குடும்பங்களுக்கு உடைய சமாதானத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கலங்கி போய் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு திகையாதே, கலங்காதே, நம்ம தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியத்தையும் நம்பிக்கை தர வேண்டும் ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வாரத்தில் என்னுடைய திருச்சபையிலே பிறந்த நாள், திருமண நாளை கண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்ப நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தை தர வேண்டும் ஆட்சேபிக்கிற சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் குடும்பங்களில் நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் தவறுகள், குற்றங்கள், குறைகள் இருக்குமானால் தயவாக மன்னித்து அங்கீகரித்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை தாரும்.
தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இனி வரக்கூடிய நாட்களில் நீர் எங்களோடு கூட எங்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் சுகவாழ்வையும் சமாதானத்தை தரவிடமாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் சமாதான கூட்டுறவு நம் அனைவரோடும், இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமணநாளை கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. நிறைவாக நம் அனைவரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று பாமாலையிலே 345வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சேதமாரையாவும் வார கர்த்தராதரிக்கிறார். காற்றடித்தும் கொந்தளித்தும் இயேசுவை நீ பாற்றப்பார். இயேசு பாரார், அவர் காரார், தூங்குவார் என்றெண்ணாதே. கலங்காதே, தவிக்காதே, நம்பினோனை விடாரே. கண்மூடாத ஊரங்காத உன் கர்த்தாவை பற்றி நீ, அவர் தாமே காப்பாராமே என்று அவரை பணி. உன் விசாரமாவிஸ்தாரமாகிலும் கர்த்தாவுக்கு நீ கீழ்ப்பட்டு கிளேசமற்று அவருக்கு காத்தீரு. தெய்வ கைக்கும் வல்லமைக்கும் சகலமும் கூடாதோ. எந்த சிக்கும் எந்த பிக்கும் அவரால் அரும் அல்லோ. சீரில்லாத உன் ஆகாத மனதுன்னை ஆழ்வது நல்லதல்ல, அதற்கல்ல. கர்த்தருக்கு கீழ்ப்படு. கர்த்தர் தந்த உன்மேல் வந்த பாரத்தை சுமந்தீரு. நீ சலித்தால், நீ பின்னிட்டால் குற்றம் பெரிதாகுது. ஆமென். நித்தம் தெய்வ சித்தம் செய்யப்பட்ட யாவையும் நீர் குறித்து, நீர் கற்பித்து, நீர் நடத்தி அருளும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வருவோம்.